பேசும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா பரிபூர்ண வாழ்க்கை, லைஃப் ஆஃப் அபாண்டன்ஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் தேவன் என்ன காண்பிக்கிறது, கடைசி நாட்களில் தேவன் விரும்பின அவர் நம்மை உண்டாக்கி நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்துல நாம் காணப்படும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை பரிபூர்ண வாழ்க்கை. நான் அவளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். abundance. நீங்க வார்த்தை பயன்படுத்திட்டே வரலாம். நீங்க prosperous. இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம். இதாங்க நமக்கு வைத்திருக்கிறது. இப்ப நாம அதை புரிந்தவனும் you have to understand. இதுக்கு என்ன ஒரு மவுண்டன் இருக்குது. நம்ம நினைக்கிற அந்த மவுண்டன்ல எப்படி ஏறுறது, எப்படி பண்றது, அதுக்கு எப்படி ட்ரெயின் ஆகுறது, இப்படிதான் யோசிக்கிறோம். நமக்கு என்ன புரியலன்னு சொன்னா God has already planned. What is his plan? நம்ம யாவரும் மலையின் உச்சியிலே காணப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது அவருடைய பிளான். சரிங்களா? பிளான். இப்ப அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா நம்ம எல்லாம் ரீச் பண்றதுக்கு அவர் வழியை உண்டாக்குறார். அவர் உண்டாக்குறார், வழியை உண்டாக்குறார். இப்போ அவர் உண்டாக்கின வழியிலே நடப்பதற்கு தான் என்னை நான் ஆயத்தப்படுறேன். எப்படி மலையில ஏறும்ன்றது யோசிக்காதீங்க. ஏற்கனவே ஆயத்தப்பட இருக்கிறார். அவர் அழகா சொல்றார், என்னுடைய நுகம் லகுவாய் என் சுமை லேசா இருக்கும். So simple and easy. You have to just walk with me. Amen. என் பின்னே வா, நான் உன்னை மாற்றுவேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணாதீங்க சொன்னா எப்படி போறது, என்ன பண்ணீங்க? Just learn from God his way. அவருடைய வழி என்ன என்பதை கற்றுக்கொள்ளுங்க. Amen. Praise the Lord. It's simple. It's all simple life. அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க நடந்து போகிறதுன்றது ஒரு சாதாரண காரியமா இருக்கும். மற்றவர்களுக்கு வேணா அது பெரிய ஒரு மலையை போல தெரியலாம். ஏற்கனவே ஒருவர் ஏறினதுனாலே அங்கே உங்களுக்கு பாதை உண்டாயிருக்கிறது. Praise the Lord. ஆமென். இது பசுமலை பக்கம் அந்த ராஜ்புரம் பக்கத்தில் அப்படி போறது கொல்லிமலை போயிருந்தோம். அப்போ போயிருந்தப்போ ரோடு ஓரளவுக்கு இருக்கு, அப்புறம் ஒரு பக்கம் இல்லை. அப்போ அவங்க காண்பித்தாங்க. அது முன்பாக ஒரு மிஷனரி அவங்க வந்திருந்தாங்க. அது வரைக்கும் அந்த மலைக்கெல்லாம் வழி கிடையாது, ஒண்ணும் இல்லை. அப்போ அவங்க அந்த ஹார்ஸ்ல போனது, நடந்து போனது, அந்த பாதைகள் போனது. அதுக்கப்புறம் உள்ள போய் அவங்க கட்டியிருக்காங்க, உள்ள ஃபாரஸ்ட் இதுல அவங்க போனதுனாலதான் என்ன சொன்னா வழி உண்டாயிருச்சு. இப்ப நாம போறது என்ன பண்றது இல்ல, கஷ்டப்பட வேண்டியது இல்லை, ஏற்கனவே இருக்குது. இதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. ஆமென். கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்து நமக்கு வழியை உண்டாக்கினார். சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். So he has made a way. Now we have to see the way. அவர் உண்டாக்கின வழியை நாம் பார்க்கிறோம். அதுல கவனம் செலுத்தணுமே தவிர நம்முடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது. அதனாலதான் மாம்சத்துல ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமா, because he does not understand. ஏன்னா அவர் ஆவிக்குரியவர், பரத்துல வந்தவர், மேலானவர், ஆவிக்குரியவர். அவருடைய வழி ஆவிக்குரிய வழி. மாம்சத்துல பிறந்த எனக்கு அந்த வழி அறிய முடியாது. ஆவில பிறந்திருக்கிற நான் ஆவிலே நடத்தப்பட்டால்தான் அந்த வழியை நான் காண முடியும். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's very very important for us. நம்முடைய லைஃப் எப்படின்னா பரிபூர்ணத்தில் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரிபூர்ண வார்த்தைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் நிறைய நேரங்கள்ல பரிபூர்ண வார்த்தை பயன்படுத்தினாவே உடனே இமீடியட் மைண்ட் செட்டில் உலகத்தின் காரியங்கள் பரிபூர்ணம் என்ன அண்டர்ஸ்டாண்ட். பரிபூர்ணத்தின் காரியங்கள் நமக்கு அறிவு கொடுது. வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்குள் பரிபூர்ண வாழ்க்கை என்பது இயேசுவுடன் ஆவிக்குரிய வளமான மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வது. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வளமான ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் என்ன சொல்றது, எல்லா காரியங்களிலும் செழிப்பா இருக்கிறது மற்றும் ஒரு நல்ல நோக்கம் உள்ள பர்பஸ்ஃபுல் பண்றது. பர்பஸ்ஃபுல் லைஃப், அதான் அபாண்டன்ஸ்.
Praise the Lord. That's very important. எப்படின்னா we'll have all things. எல்லாமே இருக்கும். ஞாபகம் கண்கள் காணாம இருக்கலாம், இருதயத்தை தோணாம இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார். 1 Corinthians 2:9 மறந்துடாதீங்க, இருக்குது. சோ உங்களுடைய லைஃப் எப்படின்னா வளமானது, ஸ்பிரிச்சுவல் லைஃப், அண்டர்ஸ்டாண்ட், ஸ்பிரிச்சுவல். சோ நீங்க என்ன சொன்னா உலகத்துல எது வேண்டுமோ உங்கள் காரியங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக் இன்டு தி ஸ்பிரிட். தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் உண்டாக்கி வைத்ததுக்குள்ள பாருங்க. அது எப்படி பார்க்கிறது? வார்த்தை. From the word. Praise the Lord. Then you have the Holy Spirit. சகல சத்தியத்தில் உங்களை போதித்து நடத்துகிறவர் உங்களோட கூட இருக்கிறார். Now what you have to see is you don't look at the storm. எதிர்த்து நிற்கிற அந்த புயலை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க, இவைகளை பார்க்காதீங்க. அதன் ஊடே கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற வழியை பார்க்கும்படிக்கு ஆமென் கண்கள் திறக்கப்படும். அதான் வளமானது. அடுத்தது நீங்க இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம், பர்பஸ். ஞாபகம் வச்சுக்கணும். There's a purpose. Praise the Lord. அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஞாபகம் வச்சுக்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நான் அந்த நோக்கத்திலே ஓடும் பொழுதுதான் தேவன் எனக்கு வைத்திருக்கிறதை பற்றி கொள்ளுவேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 12th வரும், 10th முடிச்சுட்டு +1 போகும்போது குரூப் எடுக்கணும். ஆமா, ஒருத்தங்க என்ன எடுப்பாங்க சொன்னா பியூர் சயின்ஸ், இன்னொருத்தவங்க மேத்ஸ், இன்னொருத்தவங்க காமர்ஸ், இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கூட்டம் இருக்கும், இதுலயும் எடுத்துக்கோங்க, இதுலயும் எடுத்துக்கோங்க. மேத்ஸும் சயின்ஸும். ஏன் சயின்ஸ்ல கிடைக்கலன்னா மேத்ஸ்ல போங்க, மேத்ஸ்ல கிடைக்கலன்னா இது வரும். அப்ப என்ன சொன்னா நான் எதுக்கு போறேன்? மார்க் வாங்குறது இல்லை. What is that I have in my heart? Praise the Lord. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் அப்புறம் காண்பாய். இது வாய்க்குமோ இப்ப என்ன நடக்குதா இன்னைக்கு? Anything I receive, when I praise the Lord, hallelujah. Yeah, I don't know what's my purpose. What is my purpose? நான் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் இந்த பூமியிலே தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறார்? சோ என்ன பண்றோம்? Everything is okay. இப்போ என்ன நடக்குதுன்னா வாழ்க்கையில புயல் வீசுது. புயல் வீசும் பொழுது என்ன பண்ற? இந்த புயலை அடித்து சொல்லும் போது அது டைரக்ஷன் மாற்றும். இந்த டைரக்ஷன் மாத்தின உடனே என்ன நினைக்கிறோம்னா கர்த்தர் தான் கொண்டு போயிட்டாரு, என்ன காப்பாத்தியாச்சு. என்ன மறந்தாச்சு, என் டைரக்ஷனே மாறிடுச்சு. இன்னைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம என்ன பண்றோம்? நம்ம மாறணும். இப்போ புயல்ல எப்படி தப்பிக்கிறது புரியுதா உங்களுக்கு? எப்படி உயிரை காப்பாத்தி, இதுலதான் போக்கஸ் எல்லாமே. இப்ப என்ன மறந்தாச்சுன்னு சொன்னா வாட் am I called for to do? ஏன்னா இதை விட்டு நான் வெளியே வரதுக்கே என்ன இருது? காலங்கள் போயிருது, இதுல காலங்கள் போயிருது. What we don't understand is our God is a God who creates. Praise the Lord. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறதுமாய் அழைக்கிறவர். நாம எப்படின்னு சொன்னா ஒரு வழியை பிடிச்சிட்டு இதுதான். இப்ப இந்த வழியில போறதுக்கு எல்லா எக்ஸ்கியூஸ் கொடுப்போம், வேற எதுவுமே எடுக்க. இதுதான், இதுக்கு எல்லாமே சொல்லுவோம். அதுல வசனங்கள் நிறைய சொல்லுவோம், பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லாம் சொல்றது. அதான் சொன்னேன், see the letter kills. எழுத்து கொல்லும். நிறைய பேர் அவ வாக்கு, ஆமா ஏன் வெளிப்பாடு இல்லை. நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் ஆவியாவும் ஜீவனுமா இருக்கிறது. நான் வார்த்தை எடுக்கிறது அல்ல, அவர் எனக்கு வார்த்தை அனுப்ப வேண்டும்.
Praise the Lord. மோசே அவனுக்கு வந்து உணர்வு வந்த பொழுது ஒரு யூதனை ஒரு எகிப்தியன் வந்து இது துன்புறுத்தும் பொழுது இவன் என்ன பண்ணான்? கொன்று போட்டான். Praise the Lord. Because he never knew the way of God. But he had a zeal for God. தேவனுக்கு என்று வைராக்கியம் இருந்தது. அவன் வந்து பார்வோனுடைய அந்த வாழ்க்கைய அதில் அனுபவிக்கிறதை காட்டிலும் தன் ஜனத்தோட உபத்திரவத்தை, இப்ப இவன் தான் வந்து ரூலர், அவங்க அடிமை, இவன் என்ன பண்ணிருக்கலாம்? கண்டுக்காம விட்டு இருந்திருக்கலாம், நல்ல லைஃப் இல்ல. வைராக்கியம் இருந்தது, ஆனால் அறியாமை இருந்தது. அந்த அறியாமையினால என்ன இருந்தது? Because God has to remove. What is the way of the Lord? So today we don't have the purpose. We just run. இந்த ரன்னிங்ல என்ன பண்ணணும்னு சொன்னா என்ன முடியுமோ செய்யணும். ஓட்டத்துல ஓடிக்கொண்டு என்ன செய்ய முடியுமோ செய்யணும். We don't have a purpose. இதுல வேற வந்து சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க சார்? கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும். வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு ஜீவனே கொடுத்தாரு, அவருக்காக நீ என்ன செய்தார்? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து ஃபீலிங் ஆகும். ஆமா, நீங்க போய் பாருங்க. நீங்க வந்து ஃபீலிங்ஸ்ல போனோம்னா மிஸ்டரி கூட்டங்கள் போங்க, உங்களுக்கு ஃபீலிங்ஸ்ல கொண்டு போவாங்க. ஆமா, வாட் டிட் யூ டு? பிரைஸ் தி லார்ட். என் வாலிப நாட்களிலே அழைத்திருந்த இப்ப போறது இல்லை, ஏன்னா கூட விட்டுட்டாங்க. அப்புறம் அதுக்கு போகும்போது நான் கேட்ட கேள்வி தான். I told very clear. அவங்க சொன்னாங்க, உன் தாளத்தை கர்த்தருக்கு பயன்படுத்து. எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, உன் தாளத்தை நீ பயன்படுத்த கூடாது, நான் பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீ எனக்கு செய்யக்கூடாது, நான் உன்னை கொண்டு எனக்கு செய்யணும். பிரைஸ் தி லார்ட். This is the truth. Because I don't even know the purpose. I don't even know what should I do, how to do. I don't know. எனக்கு தெரியாது, எப்படி செய்யணும் தெரியாது, என் நோக்கம் தெரியாது, அவர் எப்படி விரும்புகிறார் என்பது தெரியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு சொன்னா, என் ஆவியை உனக்கு அனுப்பி இருக்கிறேன். இப்ப என்ன சொன்னா, அவருக்கு நீ இடம் கொண்டு, அவர் உன்னை கொண்டு காரியத்தை செய்வார். நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் சொன்னா, அந்த திட்டத்தை சரியில்லைன்னு சொன்னா அவன் வாழ்ற வாழ்க்கையில எதை செய்கிறோம் தெரியாம புரோஜனமா இருக்காது. ஒரு காரியம் மறந்துடக்கூடாது, கடைசி நாளிலே அக்கினி ஆனது நம்முடைய கிரியைகளை அதெல்லாம் சோதிக்கும். சொல்லுவோம். அதே போல மத்தியில சொல்லும் பொழுது அது ரொம்ப வந்து ஒரு காஷன். அதெல்லாம் அந்நாளிலே அநேகரை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே சுகம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும் என்று சொல்றாரு. நான் உங்களை அறியேன். இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு அது முன்னாடி இருக்க வசனம் சொல்லுவாங்க, நீங்கள் என் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் உங்களுக்கு பிரியமானதை செய்கிறீர்கள். எதையாக செய்யற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. Do something for God. No. See, something you have to understand about your God. அவர் எப்படிப்பட்டனா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒரு மிருகத்தை பலிக்கு கொண்டு வந்தா ஆசாரியனுடைய வேலை பலி செலுத்த மாட்டார். என்ன பண்ணணும்? வாங்கி செக் பண்ணுவாரு. ஞாபகம் செக்கிங்க. That's your God. பலி மேல விருப்பம் இல்லை, பலி செலுத்துகிறவருடைய இருதயத்தின் மேல கவனம் செலுத்துகிறவர். You cannot just like that you do for God. No. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யாமல் நான் தொட மாட்டேன். ஆபேலும் பலி கொடுத்தான், காயனும் பலி கொடுத்தான். ரெண்டு பேரும் பலி செலுத்துறாங்க, ஆனா ஏத்துக்கல ஒருத்தங்க. நம்ம சொல்றாரு, நீ வந்து if you have done good, will it not be accepted? நீ நன்மை செய்திருந்தா
அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்ப இல்ல அதுல, ஆனா அவன் செலுத்தலாம். Be very careful. இது ஆவிக்குரியது, மாம்சத்துக்குரியது இல்ல. அதனால just like that don't assume things. Result is very important. ரொம்ப முக்கியமானது. நான் விதைக்கிறது மாங்காவுடைய அந்த சீடா இருந்துச்சுன்னா என்ன வரும்? மாமரம் தான் வரும். நான் ஏதோ ஒண்ணு போட்டுட்டு மாமரம் வரப்போகுது, மாமரம் வந்துடும் சொல்லிட்டு வளரும் போது இல்ல இது மாமரம் தான் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் மதிக்கப்படும். மாறாது. Nothing will change. Be very careful about all these things. So அதனால ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, this morning God wants to bring us into this பரிபூர்ண வாழ்க்கை, life of abundance, because which he has kept for us. நமக்கு அவர் வைத்து இருக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். இதான் நம்மளுக்கு இந்த நாளைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. Matthew chapter 25 verse 29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு பேர் அங்க சொல்றாரு. உள்ளவன் எவனோ, இல்லாதவன் எவனோ. இது ரெண்டு பேர். ரெண்டு பேருக்கு குறித்து அங்க பேசுறாரு. ரெண்டு பேருக்கு குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் பாத்தீங்கன்னா சொல்ற ஒரு காரியம் சொன்னா, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது என்ன சொன்னா, எங்க போன அவனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் போவான், பரிபூர்ணத்துக்கு போயிடுவான். உள்ளவனுக்கு. இல்லாதவனுக்கு என்னவா இருக்கிறதும் எடுக்கப்படும். அப்படின்னா இன்னும் தருத்தத்துக்குள்ள போவான், சாபத்துக்குள்ள போவான். சரிங்களா? ரைட், ஓகே. இது ரெண்டு பேரை குறித்து அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம். இப்போ உள்ளவன் எவன், இல்லாதவன் எவன் சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கேட்டகரி புரியணும். நிறைய நேரத்துல என்ன சொன்னாங்க, காசு வச்சு பேசுவாங்க. இல்ல, வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது முன்னாடி இருக்கிறத பாத்தீங்கன்னா 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்தாங்க. சரி, இங்க 5 பேர், 5 வாங்குறவங்க 2 வாங்குறவங்க அவங்க பெருக்கம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 1 மட்டும் பெருக்கம் பண்ண அவனுக்கு குறித்து தான் அந்த சொல்றது இல்லாத காரியங்கள். சரிங்களா? ரைட், ஓகே. சோ என்ன இல்ல அவங்க கிட்ட, என்ன இருந்தது இவங்க கிட்ட, இந்த காரியங்களை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், உள்ளவன் என்ற வார்த்தை வரும் பொழுது அவங்களுடைய லைஃப் வச்சு பாத்தீங்கன்னா 5 தாலந்து கொடுத்தாரு. அவன் என்ன செஞ்சான்? 10 ஆக்கினான். அப்ப அவன்கிட்ட என்ன இருந்தது? இப்ப நான் 5 இருக்கிறேன், அது 10 ஆச்சு. So what I'm looking at after, அவன் எப்படிப்பட்டவன்? எனக்கு profitability. உள்ளவன் என்று சொன்னால் அவனுக்குள்ள என்ன இருக்கு என்று சொன்னால், ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு லாபமாக திரும்ப கொடுக்கிறவன். Praise the Lord. Understand this. இல்லாதவன் யாருன்னு சொன்னா அவங்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன வராது? லாபம் வராது. என்ன நஷ்டம் ஆச்சுன்னா, கொடுத்த காசுக்கு நஷ்டம் இல்ல, அந்த கொடுத்த காசு என்ன இருக்கணும்? பெருக்கத்துல போயிருக்கணும். அந்த பெருக்கத்தை அவன் கொடுக்கல, அவன் இல்லாதவன். சோ அவங்க கிட்ட என்ன திறமை இல்ல. நான் எதை அவனுக்கு கொடுத்தாலும் அவனால என்ன செய்ய முடியாது. So he does not have the profitability inside. அப்ப இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு ரொம்ப முக்கியமா. ஏன்னா இதை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற profitability. அப்போ என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னிடத்துல உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, when God finds you to be profitable, when God finds you to be நீங்கள் தேவனுக்கு பிரோஜனம் உள்ள அல்லது லாபம் கொடுக்கக்கூடியவராய் இருப்பீர்களானால் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? இன்னும் கொடுப்பாரு. ஏன்னா உங்களை எங்க கொண்டு போவாரு? பரிபூர்ணத்துக்குள்ள. ஆமென். அது ரொம்ப முக்கியமானது. உள்ள அவனுக்கு பரிபூர்ணம் கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாத என்ன நடக்கும்? அது ரொம்ப முக்கியம். இல்லாத இடத்துல இருந்து என்ன நடக்கும்? உள்ளதும் அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அவனத்துல என்ன இல்ல? ப்ராஃபிட் இல்ல. இப்போ அவர் கொடுத்திருந்தார்ல, என்ன பண்றாரு? கொடுத்ததை எடுத்துறாரு. ஞாபகம் வச்சுக்கீங்க, when God gives something you have to make it profitable. இல்லன்னு சொன்னா
he will take it out of you and hand it over to someone. அது நிறைய பேருக்கு புரியாது. God is a very tough person. He is a very loving person. ரொம்ப நேசிக்கிறவர், அன்பானவர், இரக்கம் உள்ளவர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா டஃப். நீங்க மாற்ற முடியாது அவர், நீங்க மாற்ற. ஆமென். தேங்க்ஸ் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இப்ப நம்ம ஆமாயிடும். ஆமாயிடும் ப்ராஃபிட்டபிள் ஆர் அன்ப்ராஃபிட்டபிள். ரொம்ப முக்கியமானது அந்த வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் நல்லவராகவே இருக்கிறார். Now, when you say abundant life, ரொம்ப முக்கியமானது அந்த வார்த்தையை தெரிஞ்சுப்போம். பரிபூர்ண வாழ்க்கை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா எப்பொழுதுமே தேவனோடு கூட அந்த ஆழமான உறவுல வரையறுக்கப்பட்டது. If you don't have an intimacy with God, you cannot live a life of abundance. தேவனோடு நெருக்கமான உறவு இல்லை என்று சொன்னால் என்ன பண்ண முடியாது? செழிப்பான அல்லது பரிபூர்ண வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. Because your life is Christ. ஆமென். உங்கள் ஜீவன் கிறிஸ்து. அப்ப அந்த ஜீவனான அந்த வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? அவரோடு கூட நீங்க நெருங்கி இருந்தா தான் முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்னது நான் பார்த்தேன். பியூட்டிஃபுல்லா இருக்கு. வார்த்தை பாருங்க. God has made a great investment in us so that we might make a great investment in others. ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்காரு? இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. நம்ம கிரேட். ஏன் சொன்னா தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். So the great investment. எதுக்கு அதை பண்ணான்னு சொன்னா நீங்க நல்லா இருந்துட்டு உட்கார்ந்துக்கிறதுக்கு இல்ல, நீங்க மற்றவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமென். அதான் உன்னை ஆஸ்வதித்து நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். To become profitable, there are few things which we have to understand. நம் பரிபூர்ண வாழ்க்கைக்குள்ள abundance-குள்ள போகும்போது நம்ம சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. முக்கியமானதெல்லாம் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா மிகுந்த பலனை கொடுக்கிறவரை நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிபூர்ண வாழ்க்கையில நம்ம காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செத்தவர்களா இருக்கணும். ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சும்மா இந்த வசனங்களை கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆளுங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரிங்களா? இதை மைண்ட் வச்சுங்க. செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். So to give forth abundant fruit, you have to die. Praise the Lord. இதை எழுதிக்கீங்க. இது ஸ்ட்ராங் மைண்ட்ல வச்சுக்கீங்க. சரிங்களா? Matthew 6:34. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சாக முடியலன்னா கவலைப்படுறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் சாக முடியல? கவலை. நான் ஞாபகம். இந்த கவலைப்படுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா என்ன சொல்றது? தேவனுடைய காரியத்துல உள்ள போக முடியல. இந்த மாம்சம் என்னது? வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படணும். Tomorrow has to worry about itself. நாளை தினம் என்ன பண்ணணும்? எப்படி நமக்கு காரியங்களை செய்யறது, நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது கவனத்தை செலுத்த வேண்டியதா இருக்கு. நம்முடைய வேலை எக்ஸ்பெக்டேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபம் கொடுக்கிறவங்களா நீங்க இருக்கணும்னு சொன்னா you must have a life of expectation. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாக்குறீங்க ஒரு மாதிரி? What is the life of expectation? We are living in the என்ன சொல்றது? The New Testament grace. கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிரியில இல்ல. சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ என் காரியங்களை நான் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார்.
அந்த நோக்க திட்டத்துக்கு நான் அர்ப்பணித்து இருக்கிறேன், இப்ப ஓடிக்கொண்டு இருக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்ப இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் என்ன பண்ண ஆண்டவர் அவர் என்ன பண்ண காரியங்களை வாய்க்க பண்ணணும். சரிங்களா? இட் இஸ் நாட் பை வர்க்ஸ், நமக்கு கிரியையினால இல்லை, கிருபை. அதுதான் பெரு கிருபை. அவர் கல்வாரி சிலுவையை செய்ததுனாலே எனக்கு என்னுடைய நோக்கத்தை திட்டத்தை அழைப்பை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். சரிங்களா? ரைட். ஓகே. இப்ப என்ன பிரச்சனை நமக்குன்னா, நாம கிரியை செய்ய விரும்புறோம். நம்ம கிரியை செய்ய விரும்புறோம். ஆமா, நாளைக்கு என்ன பண்ணணும்? So for tomorrow you work today. இப்ப என்ன ஆயிடுச்சு, தேவன் வைத்திருக்க புதிய உடன்படிக்கையினுடைய என்ன சொல்றது சாராம்சமே என்னன்னா கிருபை. கிருபை விசுவாசத்தினால, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. By grace through faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நாம என்ன பண்றோம் சொன்னா for tomorrow. இப்ப என்ன செய்யறோம், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். The trust factor is broken here. நம்பிக்கை அங்கே உடைக்கப்படுகிறது. என்ன நம்பிக்கை உடைக்கப்படுகிறது? மத்தேயு 6:32 விடுங்க. மத்தேயு 6:32. இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Now there's a trust factor. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய அப்பா, என்னுடைய பரமபிதா இதெல்லாம் எனக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், தேட மாட்டேன். என்ன சொல்றாங்க? அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ I need to food in the table. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய நேரத்துல எல்லாம் நினைக்கிறாங்க ஆண்டவர் செய்வார்ன உடனே they look into the miracle. என்ன miracle சொன்னா வரணும் 5,000 பேருக்கு போச்சு miracle. No, not every time. அது வந்து எங்க நடந்தது? மறந்துடாதீங்க. Not every time. How does God do? That's very important for you to understand. உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா food will be on the table. ஏன்னா இவையெல்லாம் எனக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ரைட்டா? ஓகே. Now the food to come into the table, he has a way. இந்த சாப்பாடு என்னுடைய மேஜையில வருவதற்கு அவர் ஏற்கனவே காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Praise the Lord. இப்போ நான் என்ன செய்யணும் சொன்னா இந்த நம்பிக்கை the trust factor is already provided for. எனக்கு வேண்டிய யாவற்றையும் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஆமா. சாப்பாடு வருமா வரலையா? இல்ல. That's not the way of thinking. The food will be there because I'm hungry. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவன் என்ன பண்ண சொன்னா தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். Maybe I have to go for work. நல்லா புரிஞ்சுக்கணும். Maybe God has kept somebody. நான் வேலைக்கு போகணும், இல்ல கர்த்தர் யாரையாவது எனக்கு கொடுத்து வைத்திருக்கலாம். இல்ல நான் வெளியே போய் சாப்பிடுறதுக்கு வேண்டிய பணத்தை ஆண்டவர் கொடு. I don't know. Because you're waiting for God. See, this is what the trust factor is. He is my provider. Right? அவர்தான் என்னை போஷிக்கிறவர். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை. இன்னைக்கு என்ன சொல்ல உங்களுக்கு தெரியும்? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இது வேணும், அது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதெல்லாம் ஆசை இருக்குது. பிரச்சனை ஆசை ஓடு இருக்கிறது இல்ல. உடைய நம்பிக்கையை தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் சொல்லல. இந்த லைஃப்ல if you don't have intimacy, you cannot enjoy the life of God. இந்த பரிபூரணத்தை ஒரு நாள் அனுபவிக்கவே முடியாது. Because you don't have intimacy. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூரமே இல்லை. See, the closest to God intimacy is husband and the wife. கணவனும் மனைவி. 99 கூட போயிருவேன். ஆனா விட்டுவாங்க. வெளிய எல்லாரும் ஆனா ஒத்தே போக. ஆனா they are called husband and wife. Right? This is the biggest problem. ஆமா. காண்கிற சகோதரனை நேசிக்க தெரியலன்னா காணாத தேவனை எப்படி நேசிக்க? If you don't know how to live with your husband, your wife, how are you going to live with God? அவரை எப்படி பாத்தீங்க நீங்க?
பாத்தீங்களா நீங்க? யாரும் பாத்தீங்களா அவரை? முன்னாடி பாக்குறவங்க முடியல, பார்க்காதவங்க எப்படி இருப்பீங்க? ஆனா நம்ம என்ன சொல்றது தெரியுமா? ஆண்டவரே உண்மை அப்படியே நீ சொல்றதெல்லாம் செய்வோம். செய்யவே மாட்டீங்க. ஆமா, ஒரு சாப்பாட்டுல செய்ய மாட்டீங்க, ஒரு தூக்கத்துல செய்ய மாட்டீங்க, நடந்து போறதுல செய்ய மாட்டீங்க, ஒரு வேலை செய்யறத செய்ய மாட்டீங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுல இருக்கிறோம், கூப்பிடுறேன், மாமா சரிங்களா? இப்ப வந்து செய்யும் பொழுது சந்தோஷமா வரலாம், இல்லாம சந்தோஷமா வரலாம். இப்ப அதுல நான் போல, ஆமா அதுல போல கூப்பிடும் போது, now what is that your understanding? Is it the person my father is calling, or God has ordained certain things for me? என் தகப்பன் என்னை கூப்பிடுகிறார், எங்க அம்மா என்னை கூப்பிடுறாங்களா, இல்லைன்னா கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்காரு? ரொம்ப முக்கியமானது. We don't even get into that. We just get into ourselves. உடனே நம்ம நமக்குள்ள போயிட்டு வேற வேலை இல்லை, இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எல்லாம் நானே தான் என் தலையில போட்டுக்கிறேன். இதுல ஒரு 2-3 பேர் வச்சுக்க, வீட்டுல 2-3 பேர், ஏன் நான் மட்டும் தானா, ஏன் பங்கு கூப்பிடலாம், ஆட்டோமேட்டிக்கா வரும். எல்லாம் இது சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைஃப். ஏன் சொன்னா நம்ம என்ன பண்றோம்னா we don't even understand God's way. சாமுவேலோட கர்த்தர் கூப்பிடுறாரு, அவன் ஏறிக்கிட்ட போனான். because he never knew, அவனுக்கு தெரியல. 3வது முறை ஏலி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். என்ன சொல்லிக் கொடுத்தான்? கர்த்தர் உன்னை கூப்பிடுவாரு, ஆனால் என்ன சொல்லணும்? சொல்லும் ஆண்டவரே அடியே கேட்கிறேன்னு சொல்லு. You need to be a father who receives from God to tell your children, this is not me, it is the Lord. That is why the father is very important in the family. Praise the Lord. Yeah, he is authority. Very important. Praise the Lord. Kaftar Vishwar. Or a beautiful book I படிக்கல that, but I got a gist of it. He was preaching that. How is it that godly fathers? Sure. Very powerful it was. Yes, sir. A living example, a testimony for the generations. அது நிறைய இது போடுறாங்க இப்பெல்லாம் வந்து நிறைய காரியங்கள் ஃபேமிலிஸ் சொல்லும்போது அது ஸோ let me not get into all that. சரிங்களா? அப்போ என்ன சொன்னா, teach the child in the way he should go. பிள்ளையாண்ட நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து. அவன் நடக்க வேண்டிய வழி என்ன? ஒன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறது உலக பிரகாரம் தான். டிசிப்ளின், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது இருக்கணும், அது எதுவுமே தேவனிடத்துல இருக்காது. வேணா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும். நம்ம கிறிஸ்டியன் பைபிள் படி, ப்ரே பண்ணு, எதுவுமே வெளிப்பாட்டு இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டு நமக்கே தெரியும். See, that's a biggest problem now. Better இருந்துச்சுன்னா because I don't know, நான் ஒரு வழியில வளர்த்துறேன். இப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சு? இப்போ God wants to intervene. ஆண்டு உள்ள வர விரும்புறாரு. நம்ம ஜபான்ல எப்படி இருக்கும்? முசித்தச்சை ஆண்டவர், ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே, அப்பா நீங்க வாங்க உடனே ஆண்டவரே. சர்ச்சுக்கு போகும்போது, லுத்தரன் சர்ச்சுக்கு போகும்போது அந்த பாட்டு வந்திருக்கும், பரிசுத்த ஆவியானவரே வாரும், the spirit of the living God fall upon. அது பாட்டு இருக்கும். உடையும் நொறுக்கும், ஆமா உருக்கும், உருவாக்கி நிரப்பும், இதெல்லாம் செய்யறாரு. ஆனா ஒத்துக்க முடியாது. ஆனா என்ன பார்ப்போம்? Come Lord. Praise the Lord. இப்ப என்ன பண்றாரு? ஆண்டவர் wants to intervene now in your life. உள்ள வரவங்க நம்ம தான் கூப்பிட்டோம், வாங்க விடுங்க, பண்ணுங்க, நிரப்புங்க, உருவாக்குங்க. Because I don't know, எனக்கு தெரியல என்னுடைய அழைப்பு என்ன, எனக்கு தெரிந்து கொள்ளுதல் என்ன, என்ன நோக்கத்தை என் வயத்தில் வைத்திருக்கிறார். இந்த
பரிபூர்ண வாழ்க்கையுடைய அந்த ருசி இல்லாததுனால என்ன பண்றேன்னு சொன்னா விடமாட்டோம் உள்ள. We don't want to sit with God. தேவனோட உட்கார்ந்து கேட்கறதுக்கு நேரம் இல்லை. Why not? என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கும் பொழுது தெரியும், முகாந்திரம் இல்லாமல் என் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, எதுவும் நடக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ட்ரஸ்ட்ல இருக்கணும். இல்ல we are breaking the trust with God. ஆண்டவருக்கு இடமே கொடுக்க மாட்டோம். we are calling him Lord. அது சொல்றாரு, அவர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி பண்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தூரமா நிக்கிறாங்க. they just calling, முதலில் நாளும் கூப்பிடுறாங்க. நம்ம சொல்றோம், இது ஒரு இது இருக்கும், Christ is the head of this house. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். One man of God said like this: is Christ the head of your life, or you are the boss of your life? கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் தலைவரா அல்லது நீ உன்னுடைய வாழ்க்கையின் தலைவரா? நான் நினைச்சதெல்லாம் செய்யறது, நான் நினைச்சது பண்றது, அப்புறம் நான் நினைச்ச மாதிரி ஜெபம் பண்றது, நான் நினைக்கிற மாதிரி ஆண்டு எதிர்பார்க்கிறது, இதுல ஆனா யார் ஆண்டு தலைவரே சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து புரோஜனமான வாழ்க்கையில வாழ முடியாது. பிகாஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை என்ன பண்றீங்க, அவருக்கு லாபம் ஈட்டவே இல்லை. இப்போ அந்த ஒரு தாளந்து வாங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னு சொன்னா, ஆண்டவன் நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிற, ஆமா வெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். அதனால என்ன பண்ணா, நீ எதுக்கு வாங்கின தெரியுதுல அவன் பத்தி தான் நான் சொல்றேன். ஒருவனை ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு மினிஸ்ட்ரி ஏன் தெரியுமா, if you have to come in, then there is a என்ன சொல்றது, things you have to do. சும்மால கிடையாது, preparation. Praise the Lord. Another, you can always share the gospel. சுவிசேஷ அறிவிக்க வேண்டும், இருளில் இருக்க ஜனங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க வேண்டும். That's not ministry, அது கடமை. It's a commandment from the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தினுடைய அழைப்பு என்பது அவர் கொடுக்கணும். Amen. Praise the Lord. He has to call you to be his servant, to take you out. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சில காரியங்கள் கொஞ்சம் இங்க சொல்லப்பட்டிருக்கு, செத்ததே ஆகு. அப்ப என்ன பண்ண சொன்னா, சாகணும். அப்ப என்னுடையது என்கிற காரியங்கள் செத்தாதான் நான் பலனே கொடுக்க முடியும். நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நாளை என்ன பண்ணோம், தன்னுடையதுக்காக கவலைப்பட, நீ கவலைப்படாத, tomorrow will take care of you. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. அடுத்தது 1 யோவான் 3:16 பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நோட்டீஸ். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The abundance life எதுக்கு? God makes you abundant. You have everything inside of you. எதுக்கு? To pour your life on somebody. Praise the Lord. ஞாபகம் வச்சுக்கங்க, எனக்குள்ள பெருக்கம் எதற்கு வருகிறது, எல்லாம் எனக்கு இருக்கிறது, தேவனுடைய காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது. ஏன் எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு இல்ல. Praise the Lord. Because I have already received for me. But now what is given abundance is for to pour. என்ன லாபம் கொண்டு வரணுமே. Praise the Lord. நான் வெறும் தனி மரமா இருந்தா என்ன லாபம் இருக்கும்? நான் காடாய் மாறினால்தான் ராஜ்யத்துக்கு லாபம் உண்டாயிருக்கும். ஆமா. Praise the Lord. Glory to God. அப்ப என்ன பண்றேன், என்ன நான் உருவாக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Okay. உள்ளவன் எவனோன்றமே profitable servant சொல்லும்போது அவங்க உள்ள இருக்குது profitability. சரிங்களா? ரைட். ஓகே. மத்த 25ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் அவனுக்கு சொல்லப்படுறது பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை யார் சொன்னது, profitable person. அந்த 2 தாளந்து செய்தவர்களை பார்த்து சொல்றாரு, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ the profitable person அவருக்கும்போது அவன் என்ன பண்றா, ஆண்டவருக்கு கொடுத்தத காரியத்தை என்ன பண்றா, பெறுகிறான். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, அவர் எதிர்பார்த்தது கிடைக்குது. அப்ப சொல்றாரு, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரன். சொல்ல முடியாது சொல்றாரு. குட் அண்ட் ஃபேத்ஃபுல். இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க.
இதுதான் நீங்களும் நானும் அவடத்துல கேட்கணும்னு சொன்னா அது சொல்லுங்க இல்ல, your works, when you do your works for God, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீங்க செய்து முடிக்கும் பொழுது இந்த சத்தம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென், praise the Lord. இந்த சத்தம் உண்டானாதான் நீங்க ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி not audible worship speak. அது எப்படி உங்களுக்கு தெரியுச்சுன்னா, உங்களை என்ன பண்ணுவாரு, அநேகத்துல அதிகாரியா வைப்பாரு. You go higher, you will never go low. Praise the Lord. ஆமா, நீங்க நிறைய பேர் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு வந்தேன், இல்ல கர்த்தருக்காக வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன், இது பண்ணேன், ஆனா இப்ப வந்து நான் முன்னாடி இது காட்டுல இப்ப இன்னும் மோசமா இருக்கேன்னு சொன்னா நீ உண்மையா இல்லை. ஆமா, praise the Lord. நான் பண காசை வச்சு நான் பேசல, உங்க வாழ்க்கையை வைத்து பேசுறேன். ஆமா, அன்றைக்கு உடைக்கப்பட்ட சாபத்தில் இருந்த நீங்கள் இன்றைக்கு இயேசுவிடத்துல வந்தபடினால என்ன தெரியுமா, உங்கள் காரியங்கள் ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கும். ஆமா, பலவீனங்கள் இருந்த நீங்கள் இப்படி பலமுள்ளவர்களா இருப்பீர்கள். ஆமா, முடியாம இருந்த நீங்க இன்றைக்கு எல்லா காரியங்களும் முடிக்கிறவர்களா இருக்கோம். உங்களை பார்த்து ஏளனம் பண்ணினவர்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து பெருமையாய் பேசுவார்கள். ஆமா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறா, அநேகத்துல உன்னை அதிகாரியா வைப்பேன். சொல்லப்பட்டது உத்தமம், குட் அண்ட் ஃபேத்ஃபுல் அவன் குறித்து பேசப்படும் போது சொல்லப்படுகிறது. அடுத்தது சொல்றாரு கொஞ்சத்துல உண்மை. அப்படின்னு அர்த்தம், இப்பொழுது நான் இருக்கிறது கர்த்தருக்கு கொடுத்தது என்னது, கொஞ்சம் தான், இன்னும் இருக்கு. ஏன்னா பரிபூர்ணத்துக்குள்ள போனோம், இன்னும் இருக்குது. அப்போ இன்றைக்கு நான் இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணணும், உண்மையா இருக்கு கத்துக்கணும். அந்த கொஞ்சத்துல ஏன் நீங்க நான் போல, நான் அடுத்ததுக்கு ஏன் எழுத முடியல, ஏன் பிரகாசிக்க முடியல, புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் அபவுட் என்ன சொல்றது, இந்த உலகத்தின் படி அல்ல. நான் சொல்றது உங்க வாழ்க்கை எப்படி சொல்றேன், விசாலத்துக்கு போவீங்க. எதெல்லாம் ஒரு காலத்துல நெருக்கமா இருந்ததோ, எதெல்லாம் நீங்க விழுந்து கொண்டு இருந்தீங்களோ, இன்றைக்கு எப்படி இருப்பீங்க, விசாலத்துக்குள்ள போவீங்க. நான் மாதிரி பேசுறேன், அந்த விசாலத்துக்குள்ள. ஏன் முடியலன்னு சொன்ன பிரச்சனை, அந்த கொஞ்சத்துல என்ன பண்ணல சொல்லுவேன், உன் பலவீனம் முடியல, இல்ல. ஒரு காரியத்தை என்ன சொல்றது, குடிக்கல உங்களுக்கு இருக்கலாம், ஒரு காரியம் வந்து என்ன சொல்றது முடியாம இருக்கலாம், உங்கள்கிட்ட பலவீனம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த கொஞ்சத்துல கர்த்தருக்கு உண்மையா இருப்பீங்களா? எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, உங்க பலவீனங்களை எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் உங்க பலவீனத்தை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க கேட்ட போது, காசு இல்ல. ஆமா, காசு வந்தா நான் ஏன் இப்படி பண்ண போறேன். நான் சொன்னேன், எங்க வரப்போகுது உனக்கு, இருக்கிறதுல உண்மையா இருந்து கத்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா, உண்மை ரொம்ப முக்கியமானது. ஆமா, faithfulness is very important. உத்தமனாய் காணப்படணும். I should be a faithful person. அவர் சொன்னாரு, எல்லா காரியங்களும் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் பேசுறாரு, முடிஞ்சது, எல்லாம் குறை, எல்லாம். நான் கேட்டேன், ஜீவன் இருக்குதான் கேட்டேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது கிருபையே. இந்த ஜீவனுக்கான ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் ஜீவன் இருக்கு, நீ வெறும் கல்வெட்டுல தான் இருக்காங்க, கல்லறைக்குள்ள உட்காந்து. ஆனா நம்ம நல்லவங்களும் கிடையாது, நம்ம அவங்கள காட்டுல பரிசுத்தவான்களும் கிடையாது. ஆனா கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறார். இந்த ஜீவன் கொடுத்தனால என்ன திரும்ப நடக்கும், உங்கள் வாழ்க்கையை லாபமா மாத்தலாம். ஆனா அவங்களுக்கு இனிமே கிடையாது, முடிஞ்சிருச்சு. இனிமே they can do nothing. ஆனா நீங்களும் நானும் மாத்தலாம். ஏன்னா ஜீவன் இருக்குது. இந்த கிருபை கை கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. குறை பேசாதீங்க, உண்மையா இருங்க. இந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. பிரைஸ் தி லார்ட். வாய் வார்த்தைகள் பேசும்போது காசு சொல்லாதீங்க. ஆமா, திரும்பி பாருங்க, எத்தனை பேர் எந்த நிலைமையில இருக்காங்க. அவங்க காட்டலாம், ஆண்டவர் நம்ம கிருபையை தாங்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தது போவீங்க, என்ன முடியாது. எனக்கு கொஞ்சத்துல இல்லை, இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற சொல்றாரு. என்ன சொல்றாரு, அநேகத்தின் மேல் உண்டை. அப்போ God is waiting to make you ruler over many. ஏன்னா you are a profitable person. ஆமா, நீங்க லாபம் கொடுக்கறவா இருக்கிறபடினால இப்ப எங்க கொண்டு போறோங்க, பரிபூர்ணத்துக்குள்ள கொண்டு போன ஆண்டவர். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் லெவல், ஹையர் லெவல் கொடுக்கறாரு. டேக் இட் அப். பிகாஸ் இப்ப என்ன ஆச்சு, I know you can do. நீ செய்ய முடியும், நீ நிச்சயம் செய்வ.
அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம முன்னேற்றத்துல அவர் நம்மை உயர்த்துவார். ஆமா, அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொன்னா, இது எங்க வருதுன்னா உண்மை உத்தமான, அதான் சொல்றேன், உண்மை உத்தமான ஊழியக்காரர். அதனாலதான் அவங்களுடைய காரியங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அர்த்தம் தெரியுமா? The joy of the Lord is your strength. He says, coming to my joy, and அர்த்தம் தெரியுமா? Become strong. இதுவரைக்கும் நீ எதிர்த்து போராடி பண்ணத பாரு, இப்போ அதை காட்டலாம் இன்னும் உனக்கு பலன் கொடுக்க போறேன். ஆமா, because the joy of the Lord is your strength. கர்த்தருடைய சந்தோஷம் தான் உங்களுக்கு என்னது? பலன், தேவ பலன். Enter into the joy. அவர் கூப்பிடணும். கர்த்தருக்கு சொல்லி யாருக்கு அவன் கொடுக்குறாரு ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவன் எவனோ, அவன் யாருன்னு சொன்னா அவனுக்குள்ள லாபம் ஈட்டக்கூடிய காரியம் உள்ள இல்ல. அவனை குறித்து அவன் சொல்லும் போது பாருங்க, மத்த 25:26. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அருந்துறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. என்னவா அறிந்திருக்கிற ஆண்டவர் குறித்து அறிந்திருக்கிற, அறிந்திருக்கும் போது அவன் சொல்ற பேர் என்ன பாருங்க, பொல்லாதவனும் wicked and lazy fellow. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you don't know how to give the profitability, you're all the same. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, ஆண்டவர் கொடுத்தது மற்றவர்களுக்கு நாம் ஊற்றும்படிக்கு நம்முடைய ஜீவனை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27-28 வாசிங்க. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. இப்ப என்ன செஞ்சிருக்கலாம் நீ? நீ பொல்லாதவன். ஏன்னா எனக்கு லாபம் வரக்கூடாதுன்னு பண்ணியிருக்கிறேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வட்டி கொடுக்கலாமா வேணாமா? அப்பொழுது நான் வந்து என்னுடைய கர்த்தருக்கு வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். அவர் சொல்றாரு, காசு அவன் என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துட்டு உனக்கு பயம் இருந்துச்சு, நீ உனக்கு பணம் தெரியல, வாங்கிருக்க கூடாது, இப்ப வாங்கியாச்சு, அட்லீஸ்ட் அதை போட்டு வச்சிருந்தா வரும்போது அவருக்கு அது சோம்பல். அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது லேசி, அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? See, when you are received from God, you are not going to do anything. It is He who gives you the grace to do things. அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் பெருக்க செய்கிறவர் கர்த்தர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலை செய்கிறவர் கர்த்தர். நீங்க என்ன செய்யணும்? தேவனிடத்தில் என்ன பண்ணிருக்கலாம்? கிருபை பெற்றிருக்கலாம், பலனை பெற்றிருக்கலாம், ஞானத்தை கேட்கலாம். ஞாபகத்துக்கு பூர்ணத்துக்குள்ள போகணும், இதெல்லாம் வேணும். You need all these things. இதை கேட்கலாம், ஆண்டவர் செய்வார். இந்த நிறைய நேரத்தில் பொல்லாத பற்றி சொல்றேன். நிறைய பிரச்சனை. பைபிள் படிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, காஸ்பல் இதுக்கு போக முடியாது, அது முடியாது, இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த குரூப். ஆனா மற்றதெல்லாம் செய்ய முடியும். மற்ற வெளியே போக முடியும், என்ன சொல்றது, இது ஃபங்க்ஷனுக்கு போக முடியும், ஊழியத்துக்கு கொடுக்கும் போது இருக்காது, முடியாது, ஏன்னா டஃப். ஆனா மற்றது எல்லாம் செலவு பண்றது காசு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஊழியம் பத்திரம் சொல்றேன். எப்படி சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன பண்ணிருக்கோம், பைக் வச்சிருப்பாங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க, 100-200 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. அப்பதான் யோசிப்பாங்க. The mentality என்ன போச்சுன்னா, தேவனுக்கு வரும்பொழுது ஊழியம் அல்லது கர்த்தருடைய காரியம் வரும்போது எல்லாருடைய மென்டாலிட்டினா ஃப்ரீ. See, what you have to understand is, it is not about money at all. It's about your love. உடைய அன்பு. You honor God. அதை விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, the more you dishonor God, அதனால பொல்லாதவன் சொல்றாரு அவனை. You're dishonoring God. உன் தேவன் எப்படிப்பட்டவரா? விதைக்காத இடத்துல அவன் சொல்றான்ல, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். இவ்வளவு தாழ்ந்து உள்ளவர் அவரு. நீ அவருடைய வேலைக்காக நீ என்ன சொல்ற? என்னால ஒண்ணுமே செய்ய முடியும். You're putting down your master. You have a name. Don't forget that.
of late I was just going through, I was meditating சில காரியம். அப்போ ஒரு காரியம் இருக்கும், இது was really என்ன சொல்றது, new dimension I was looking at. I'm working on that more. அப்போ ஒரு காரியம் வரும்போது, அது என்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அல்லது ஊழியர்கள் சரி, ஒரு காரியம் வரும்போது இப்போ எடுத்துக்கலாம், இது டிசீஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா, எடுத்துக்கலாம். இப்ப டிசீஸ் இருக்கு, இப்ப நம்ம எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு பலவீனம் இருக்குது எனக்கு. இப்ப நம்ம மைண்ட் பூரா என்ன இருக்குன்னு சொன்னா சுகம் வேண்டும், ஜெபிக்கிறோம். Okay, this is what part of it. This is a normal thing. But the way of perspective which I was looking at it, disease is not from God. Now, what's the original intent of God? எதுக்கு தன் குமாரனை கொடுத்தார்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். சரிங்களா? ரைட். இப்ப அதுக்கு தான் தன் ஜீவனை கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, நீங்க சுகமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். இப்ப இவன் என்ன பண்றான்னு சொன்னா, என் வாழ்க்கையில ஒரு பலவீனத்தை கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பலவீனத்துக்கு ரியாக்ட் பண்ணனே தவிர எனக்கு என்ன புரிய மாட்டேங்குது, என்னுடைய my father's name is at stake here. அவர் சொல்றாரு, நான் என் குமாரனை அனுப்புறேன். எதுக்கு? அவர் விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கொடுத்தேன். இப்போ அவன் சொன்னது சத்தியம். ஆனா இவன் என்ன சொல்றான், அவருடைய வார்த்தையை பொய்யாக்குறான். இப்ப நான் என்ன பண்றேன், அந்த பொய்யை சேர்த்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? I'm not looking at it, my father's name is at stake. Praise the Lord. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்னது, அவர் செய்து முடித்ததை அவன் இல்லைன்னு சொல்லி காமிக்கிறான். நானும் என்ன பண்றேன், ஏற்றுக்கொள்றேன். Praise the Lord. I'm not getting angry. Praise the Lord. எனக்குள்ள என்ன வர்றேன், வைராக்கியம் வர மாட்டேது, கோபம் வர மாட்டேது. என்ன தெரியுமா, இங்க உனக்கு இடம் இல்லை, என் தகப்பன் சொன்னது சத்தியம், இதை தான் அவர் செய்து முடித்தார், ஆகையினாலே நீ வெளியேறணும். Praise the Lord. இன்னைக்கு செலவு பண்றதுக்கு certain things I don't understand is, அந்த கண்கள் மூடி இருக்கிறது. நல்ல தேவ மனுஷர்கள் ஜெபிக்கிறவங்க எல்லாம் தான். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா பலவீன காரியங்கள் வந்த உடனே அவங்க என்ன முடியல, எப்படி சொல்றது, ஜீவன் போகிறது போல, ஜீவனுக்கு ஆபத்து போல பிசாசு பயத்தை கொண்டு வா. உடனே என்ன பண்ணிடுறாங்க சொன்னா, immediately they go to the doctor, go to everything, hospital எல்லாம் பண்ணி செலவு எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. இதுல போகும்போது என்ன ஆச்சுன்னா, அவ்வளோ பாதிப்பு, அவ்வளோ பாதிப்பு. ஒரு தேவ மனுஷன் சொன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் டு வாட்ச். He was going through such a என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு வியாதி, மரணம் இருக்குது, அதுக்கு இதுவே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸ்ல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் இது இருக்கு. அப்போ அதுக்கு அவர் போயிருக்காரு. அப்போ போறதுக்கு முன்னாடி ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நான் போகலாமா? He said you could go. இந்த வார்த்தை you could go. உடனே இவரை போயிட்டார். ஒரு மாசம் ஃபுல்லா அவங்க வந்து அப்படி சாப்பிடாத, அதை பண்ணாது, ஃபுல்லா முடிச்சுட்டு வந்து அதே மாதிரி தான் இருந்தாரு. இன்னும் மோசமாயிட்டாராம். வந்துட்டு ஆண்டவரை கேட்டாரா, என்ன இது நீங்க போக சொன்னீங்க, நான் போனேன். ஆண்டவர் சொன்னார், நான் எங்க போக சொன்னேன். You said இல்ல, நான் கேட்டேன்ல சொன்னாரு. He said you could go சொன்னேன், you go சொல்லுறாரு. சொன்னாரு, God told me I was praying and waiting for a timeline. ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவர் செய்வாரு. கர்த்தர் அந்த நாட்கள்ல செய்யல, வருஷங்கள்ல செய்யல. இப்ப என்ன நடந்ததுன்னா, அவருடைய நம்பிக்கையானது இழந்து கொண்டே போறாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னா, he allowed him to get back the trust, நம்பிக்கை, hope, to get back the hope. இவன் மேல இல்ல, இவன் நினைச்சுக்கிற ஆண்டவர் மேல இல்ல. வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, அது சொன்னாங்கல்ல, நிறைய பேருக்கு இது மாதிரி ஆயிருக்குது, அங்க போனீங்கன்னா போனா, அந்த டாக்டர் போனா, இந்த ட்ரீட்மெண்ட் போனா. இப்ப எல்லாருமே என்ன சொல்லிக்கிறது, ஆண்டவர் தான் சொல்லுவோம். ஆனா சொன்னாரு, ஆண்டவர் பேசணும் பியூட்டிஃபுல்லி. எஸ்டர்டே அந்த இது போயிட்டு இருந்தோம், அந்த டீச்சிங். அப்போ அவர் சொல்லும் போது God very clearly said, you think that you have trust on me, hope on me, but you never had hope. You lost the hope because you had a timeline. இது மாதிரி இவ்வளோ ஜெயிச்சேன், இவ்வளோ வருஷம் ஜெயிச்சேன், ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்து சொல்லி எந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா, என்னை வந்து இன்னும் வந்து என்ன மேல நம்பிக்கை இழந்து போகிற ஒரு இடத்துக்குள்ள நீ வந்த. இப்ப இன்னொரு காரியங்கள் ஓப்பன் ஆச்சு. இப்ப என்ன ஆச்சு,
உனக்கு எப்ப ஆச்சு? அங்க போனா ஒரு நம்பிக்கை வருதா? போன இப்ப திரும்பி வந்த. இப்ப நான் உனக்கு சொல்றேன், என்ன நோக்கி பாரு. I am your hope. நான் தான் நம்பிக்கை. It's not the medicine, it's not anything. I am your hope. We become unprofitable by our own ways. ஆயிரணும், சுகமாயிரணும், நல்லா இருக்கணும், இப்படி ஆயிரணும், இத்தனை வருஷம் இருக்கிறேனே, இப்படி ஆகல, அப்படி காத்திருந்தனே, இவ்வளவு ஓட்டுனே, எல்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டான், நான் எப்படி இருக்கிறேனே. See, is this what God called you for? The problem is unprofitable. You are not profitable at all. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இல்ல. ஏனென்றால் பொல்லாதவர். உன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தன் குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காய் தந்து அருளினவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? You should get angry over the enemy. Praise the Lord. How dare you come and try to put down the name of my father? Praise the Lord. அந்த anger வரணும். அதான் பிடகாஸ் என்ன செய்தான்? அவன் வந்து ஒரு மோவாபி ஸ்திரியை கொண்டு வந்து பாளையத்துக்குள்ள கொண்டு வந்து மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, மோசேல உட்கார்ந்து அழுது ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து காண்பித்து தன்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு போனான். எல்லாரும் அமர்ந்திருந்தாங்க. இவனுக்குள்ள வைராக்கியம் வந்தது. ஈட்டி எடுத்தான், பின்னாடியே போனான். என்ன பண்ண? 2 பேரையும் கொண்டு போட்டான். புரியுதா உங்களுக்கு? வாதை என்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you don't have the righteous anger, the zeal for the name of the Lord, nothing will stop. Amma, praise the Lord. It illa. See, it's not about me. It's not about anybody. It's about Him. அவர் சத்திய பாருங்க. இந்த பூமியானது அவருடைய வார்த்தை மகத்துவத்தை மேன்மையை காண வேண்டுமானால் நீங்களும் நானும் தான் அதை வெளிப்படுத்துகிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? தேவனோடு கூட போனோம்மா. Praise the Lord. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம். நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? என் பலத்திலும் சரி, என் பலவீனத்திலும் சரி, என் கிருபையானது அவருடைய கிருபை போதுமானது. நான் சுகமா இருக்கிறதுனால நான் செய்யணும்னு நினைச்சா என்ன போல ஒரு முட்டாளியாக இல்லை. நான் சுகமா இருந்தாலும் கிருபைதான், அவர் தான் வந்து செய்யணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் சுகவீனமா இருந்தாலும் அவர் தான் செய்யணும். நான் சுகமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் என்னை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே அல்லேலூயா அவனுக்கு தாழ்ந்து எடுத்து கொடுத்துட்டார். So you have to be very careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I think this 3 points I will finish with this. Qualities of a faithful servant. அது உண்மை உள்ள பிரயோஜனம் உள்ள அந்த ஊழியக்காரனுடைய காரியத்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை குட் அண்ட் ஃபேத்ஃபுல். உண்மையும் உத்தமான ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உண்மை உத்தமான அந்த ஸ்தானத்தில் நிற்பதற்கு 3 காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணோம்? We have to build ourselves in. Number 1, அவனை குறித்து நம்ம பார்க்கும்போது he demonstrated trustworthiness. He demonstrated மந்திராதீங்க. ஆமா, கர்த்தர் அவனை நம்பும்படிக்கு அவன் வெளிப்பட்டான். அவன் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் பார்த்தார். ஏன் அந்த கொஞ்சத்துல என்ன முடியாதப்ப பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது ஜெனிஷாவும் மல்கா வந்து தமிழ்ல சொல்லும்போது I always appreciate. ஏன் தெரியுமா? தமிழ்ல பேச பேசுறேன். இப்ப இதே இது நான் வந்து வேற லாங்குவேஜ்ல பண்ணேன்னா I have to put effort. 2 பேர் என்ன பண்றாங்க? They put effort, they try to come and do it. Praise the Lord. இப்போ என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு? He's so happy. You are trying something. Praise the Lord. So when you are trying to do it, you take the grace of God to do it. Now God will start working with you. அதனால எப்பவுமே வந்து என்ன பண்ணிருக்கா? முடியாது, நமக்கு தெரியாது, நம்மள அசிங்கமாயிரும், நம்மள இது பண்றோம். No, 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 no. Praise the Lord. It's your Father's name. ஆரம்ப நாட்கள்ல என்னுடைய தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை தமிழ் தான் இருக்கும். ஆமா. ஸோ ஆங்கிலத்தில் பேசி வளர்ந்தது ஃபுல்லாக அதனால இருக்காது. ஸோ அப்படி இருக்கு. ஆனா வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது மாறி 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 வந்து இன்னைக்கு நான் பேசுறேன். ஆமா, என்னுடைய பைபிள் காலேஜில் வந்து எடுக்கும்போது டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, இங்கிலீஷ்ல இருப்பாங்க, டிரான்ஸ்லேட்டர்.
அப்புறம் இப்போ ஆஃப்டர் so many years போய் எடுத்தேன் சொன்னேன், பாஸ்டர் எல்லாம் மாறிச்சுட்டீங்க, இப்போ பேசுனீங்க எனக்கு சரியா புரியாது, இப்போ மாறிடுச்சு. பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because I started off what they say, I'm going to stand for it. ஏன்னா கிருபை இல்லாம இல்லை. ஆங்கிலத்தில் பேசினாலும் கிருபை வேணும், தமிழ்ல பேசினாலும் கிருபை வேணும், வேற எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் நமக்கு கிருபை. So you ask for God. Praise Lord. கர்த்தருக்கு. So first thing is demonstrate the trustworthiness. கர்த்தரை நம்ப முடியும். புறஜாதி மத்தியில போக சொன்னா போகணும். ஆமென். படித்தவர் மத்தியில போக சொன்னா போகணும். ஆமா. அதே போல இந்த கிளப்ல போக சொன்னா போகணும். ஆமா. இங்கதான் போவேன், அங்கதான் போவேன், இப்படிப்பட்டவங்க தான் செய்வேன், அப்படிப்பட்டவங்க தான் செய்வேன், இப்படிதான் உங்களுக்கு செய்வேன், அப்படிதான் உங்களுக்கு செய்வேன். இல்ல. You have to demonstrate trustworthiness. எப்போ? எல்லா சமயத்திலும். சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் நம்ம திருவசனத்தை என்ன பண்ணோம்? கொடுக்கிறதுக்கு நீ ரெடியா இரு. Be ready in season or out of season to share the word, the gospel. You must be ready. வேற சொல்லாதீங்க. ரிட்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன் சொல்லாதீங்க. இப்பவே செய்யறேன்னா அப்ப செய்ய மாட்டீங்க. ஆமா. It's a very difficult thing. Must learn all these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்ல சொல்லாதீங்க, நேரத்தை வாய்க்க பண்ண முடியும். Give 10 minutes. You'll see a difference. You got to open the door for you. ஆமா. அப்படியே எல்லாம் பண்ணணும். See, you have to demonstrate. ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 நிமிஷம். எக்ஸாம் டைம் இருக்கும், படிக்கிறது எல்லாம் காரியங்கள். ஆனா என்ன பண்ண சொல்ல, I'll give the time to God. அவர் எனக்கு அனந்தம் பண்ணார், எனக்கு அறிவியல் பண்ணவே இல்லை. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Your time. அந்த அகைன்ஸ்டா அந்த ராஜா சட்டம் போட்டாச்சு தெரிஞ்சு தானியேல் வழக்கம் போல அவன் பல கனிகளை திறந்து எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். Praise the Lord. God honored. Praise the Lord. Every act of ours, understand, when you demonstrate that trustworthy, அப்படியே நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறேன். Praise the Lord. இது வந்து சடங்காச்சாரம் இல்ல, திரும்ப சொல்றேன். சடங்காச்சாரம் இல்ல. You demonstrate trustworthiness. அதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் என்பது என் வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்தணும். ஆமா. Praise the Lord. அதுதான் அது. அவமான நிந்தைகளை குறித்து பயப்படக்கூடாது. ஏன்னா நான் மரித்தவன், கிறிஸ்துவோட அடக்கப்பட்டுட்டேன், நீ நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி தைரியமாய் போகணும். You have to demonstrate. Praise the Lord. நம்பிக்கை தேவன் நம்மை நம்பும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆமா. இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்க அப்பா மரிச்சுடுவாரு, நான் போய் அவர் அடக்கம் பண்ணிட்டு வரேன்றீங்க. ஆமா. அடுத்த ஆண்டு கேட்பீங்க, ஆண்டவரே இடம் இருக்கா உங்களுக்கு, நீங்க எங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க கேட்பீங்க. ஆமா. நார்மல் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு அருமையான வாலிபர் சொன்னா வேலை செஞ்சுக்கிற காரியங்கள் ஊழியத்துக்கு வந்து வந்தா நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எல்லாம் வேண்டியதான் ரெடி பண்ணிட்டு, ஆமா, யாரையும் எதிர்பார்க்க கூடாது. நான் சொன்னேன், நீ யார் ஊழியத்தை செய்ய விருப்ப, யாருடைய ஊழியத்தை நீ ஊழியம் செய்ய விருப்ப, அவருடைய ஊழியத்தை இல்லை. அவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? பின்னாடி போகணும். Praise the Lord. ஆமா. Learn all these things. Kathar Kristother is very important. You have to become profitable. So first thing is you have to demonstrate trustworthiness. 1 Timothy 1 அதிகாரம் 12 வசனத்துல பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். Because God found me faithful. See, how did he find faithful? He left everything immediately and went to be with him. ஆமா. அவன் நல்ல ஸ்தானத்துல இருக்கிறான், ஆண்டவரை சந்திக்கிறார். அவன் 3 நாட்கள் கண்கள் தெரியாம இருக்கிறது, அனனியா வந்து கண்களை திறக்கிறான். அவன் உடனே என்ன பண்ணல சொன்னா, போய் அப்போஸ்தலரோட போய் அமராதபடிக்கு அவன் தேவனோட தனித்திருக்கும்படி அரேபியா பாலைவனத்துக்கு கடந்து போகிறான். அங்க தேவனோட கூட இருக்கிறான், கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த காரியத்துல praise the Lord. ஆமென். Faithful to the calling. ஆமா. புறஜாதி மத்தியில கடந்து போகிறான். ஆமா. யூதர்கள் புறஜாதியோட போக கூடாது, கலவ கூடாது. ஆனா என்ன பண்றான்? கடந்து போகிறான். யார் என்ன சொல்றாங்க? இல்ல, I am faithful to him. ஆமா. கொஞ்சத்துல உண்மை அநேகத்துல அதிகாரியை வைக்கிறதுக்கு நல்ல தைரியமா எழுதுற போகும். அனுபவித்து ருசித்த ஆண்டவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் சொல்லும் பொழுது, எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரான காரணம் என்றும் எண்ணிக்கொள்ள வேண்டும்.
ஊக்கரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. See how you have to see us. சொல்றாரு, கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் தேவனுடைய ரகசியங்களின் ஊக்கரானக்காரன் மறக்காதீங்க. You must know the secrets of the Lord. ஆமா, நீங்கள் தேவனுடைய அந்த ரகசியங்களை அறியலன்னு சொன்னா ஜனத்தை எப்படி வெளியே கொண்டு வருது? Must know the truth. அனுபவிச்சுக்க ருசிக்கணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to be faithful. The Great Commissionல பாத்தீங்கன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 19 சொல்லும் பொழுது சீஷராக சொல்லும்போது, நான் உனக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு. Praise the Lord. ஆமா. So what have you learned? Faithfulness. நான் எதை கர்த்தரிடத்துல பெற்றுக் கொள்கிறேனோ அதிலே உண்மையாய் நான் இருக்கணும். ஆமா, every truth I receive. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, your commitments to the Lord. தேவனிடத்துல நாம் எதை சொல்லியிருந்தோம் அது உண்மையா இருக்கணும். ஆமா, small things இருக்கலாம். You have to be. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது ஏன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் பாருங்க. ஊழியம் செய்ய போறோம், நான் பேசுறது இல்ல, அவர் என்ன பண்றாரு, உங்களிடத்துல பேச விரும்புகிறார் எங்களை கொண்டு. Praise the Lord. ஆமென். அதனாலதான் you have to be faithful. You have to be faithful to God. Praise the Lord. உங்களே பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்காது? பிரயோஜனம் இல்ல. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28-29 சொல்லும் பொழுது, எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அவரே தான், வேற யாரையும் அறிவிக்க. Faithfulness. So you have to demonstrate trustworthiness. Number 1. ஆமா, நீ நம்பிக்கையை வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? உங்களிடத்துல இன்னும் அதிகமானதே. If you don't demonstrate, சின்ன சின்ன காரியத்துல என்ன, எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றது, சாக்கு போக்கு சொல்றது, எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றது, சோம்பல்ல இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றது, எதுக்கு பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் வந்து கஷ்டம் கோபம் வைக்கிறது, அப்படி பாத்தீங்கன்னா தானா வரணும். இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும்? டெமான்ஸ்ட்ரேட் ட்ரஸ்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. 2வது பாத்தீங்கன்னா ப்ரூவன் கேரக்டர். அவருடைய குணாதிசயத்தை, தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த. என்ன குணாதிசயம் தெரியுமா? ஸ்டாண்டிங் ஆன் ஃபெய்த். விசுவாச வாழ்க்கையை வெளிப்படுத்தணும். A character which is always standing in the faith. தேவனுடைய விசுவாசத்துல, தேவ வார்த்தையில நிற்கிறது காண்பிக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஞானியும் வேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே. It's very important. Have faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நடக்கை, அது விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. That's your character. வேற கேரக்டர் நமக்கு கிடையாது. You have to be Christ-like. கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். How do you only way to stand on the word? வசனம் எது? அவர்தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது. Praise the Lord. He is only the word. So when your life becomes a word, your character becomes like him. அவரை போல மாறிக்கொண்டே இருக்கும். அவரை போல மாறிக்கொண்டே இருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஆமா, it's very important. Christ-like life இல்லைன்னு சொன்னா that means you're not proving your character. If your character is not proven, then you cannot come into the trust of the Lord. தேவனுடைய நம்பிக்கைக்குள்ள வர முடியாது. Because your character will let you down. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது என்ன பண்ணும்? You will let him down. ஆமா, you will compromise with the world. உலகத்தோட ஒத்து போயிருவீங்க. ஆமா, அதே நேரத்தில் என்ன சொன்னா, you have to be very careful. See, உலகத்துல உபத்திரவம் உண்டு, there's temptations, அது பிசாசுடைய தொல்லைகள் எல்லாம் மாதிரியும் உண்டு, எல்லாமே உண்டு. இல்ல சொல்லி நம்ம சொல்றது இல்ல, இருக்குது. ஆனா என்ன தெரியும் உங்களுக்குன்னா, if you are person who standing on faith, அல்லது யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 2, 3, 4 வாசிக்கும் சொல்றாரு, நீங்கள் பலவித சோதனை அகப்படும் பொழுது, வாசிங்க 1 யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, test of your faith. Praise the Lord. That's your character. See, faith ன்னு சொல்லும்போது இன்னும் எடுத்துக்காதீங்க. That's your character. Because by faith only Christ is formed in you. கிறிஸ்து உங்களிலே உருவாக முடியும். என்ன உருவாக முடியாது? Because every word you stand, you don't stand, faith does not stand in the knowledge of man. மனுஷனுடைய ஞானத்தில அல்ல, ஆவியின் பலத்தில உங்கள் விசுவாசம் நின்று கொண்டது. அது என்ன வார்த்தையில நின்று கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் நிக்க என்ன ஆச்சுன்னா, நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். My character is not the character of this world. It becomes the character of God. Praise the Lord. Amen. Other faith. You believe God. விசுவாசத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஞானத்தை கேட்டேன். ஆண்டவரிடத்துல இருந்து ஞானம் பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஞானம் உங்களை உருமாக்கும். Amen. Praise the Lord. கர்த்தர் just running through. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்தது வந்து godliness. It's very important. உங்க கேரக்டர்ல இருக்கணும். Godliness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தியானது இந்த ஜீவனத்துக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாய் ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4:8 அது வாசிக்கீங்க வீட்ல. அடுத்தது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. நெக்ஸ்ட் உங்களுக்கு profitable the word of God. வேத வாக்குகள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:7 பார்க்கும் பொழுது ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்ட gifts of God, the gifts of the Holy Spirit, அது உங்கள் பிரயோஜனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, so the first one is I will say demonstrated trustworthiness. அங்கே நம்முடைய நம்பிக்கை உள்ளவர்கள் என்று ஆண்டவர்கிட்டத்துல நம்ம வெளிப்படுத்த வேண்டும் நம்ம காரியங்களை. இரண்டாவது, நம்மளுடைய குணாதிசயங்கள் should be proven that we are a person of faith, proven character. Number 2, சரிங்களா, person of faith, right. மூன்றாவது, position for a great future. மூன்றாவது, praise the Lord. கர்த்தரே, ஏன்னா அநேகத்துல உங்க அதிகாரிகள் இருப்பார். Promotion follows when you prove your character is proved. ஞாபகம் தானா வரும். உடனே என்ன வந்து உண்மை உத்தமான ஊழியக்காரனை கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துக்குள்ள நான் அதிகாரியா வைப்பேன் என் இலை பார்த்து கொள்வா. Praise the Lord. Your position already. That's a proven character. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது அங்கே தேத்திர சபைக்கு ஆண்டவர் அங்கே எழுதுகிறார். அப்ப அவர் சொல்ற காரியங்கள் சொன்னா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். Praise the Lord. தியாத்திரா சபைக்கு இருந்தது. நிறைய இருக்காங்க வாசிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன். See what's happened is when you overcome your position for greatness. Another, don't take it lightly. டைம் டஃபா இருக்குது, ஒர்க் இருக்குது, படிக்கிறதுக்கு இருக்குது, எல்லாம் எனிதிங் ஒர்க் பண்றது சரி, படிக்கிறவங்க சரி, எல்லாருக்குமே நேரத்தில் என்ன பண்ணியாச்சுன்னா இந்த நேரம் இல்லைன்றதுல எது நம்ம கேஷுவலிட்டி இருக்கும், ஆண்டோட உட்காருது. ஏன்னா எதுக்கு அடுத்த நேரம் இல்லை சொல்றது, ஆண்டோட உட்காருது, என்னோட உட்காருது. இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ப்ரையாரிட்டி எப்பொழுதுமே என்ன சொன்னா தேவன் தான். அங்க உட்கார்ந்ததுதான் உங்களுக்கு என்ன வேலை சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்த காரியங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால எல்லாவற்றிலும் என்ன பண்ண தேர்தத்தை ஆண்டுல. அடுத்தது ஒரு காரியம் நான் அனுபவத்தோட பேசுறேன். இந்த நேரம் இல்லை நான் எப்படி செய்வேன்றது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி ஃபீல் பண்றது, ஆண்டோட போய் உட்காருங்க. எல்லா காரியத்தையும் நேர்த்தி மலகமாய் செய்து முடிப்பாங்க. பத்திரமே அருமையா நடக்குவாங்க. நம்மளால நினைக்கிறது அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள் செய்யும். கிரகிக்க முடியாது, ஆராய முடியாது, எண்ண முடியாது. அதனால என்ன பண்றது, ஜஸ்ட் ரிலாக்ஸ். அந்த சமாதானம், அந்த ப்ரூவன் கேரக்டர்ல வந்து என்ன, மேன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசி. இந்த கேரக்டர் வந்து சாலிட் கேரக்டர். அது உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குமே நம்ம அசன் இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். நான்
இந்த பக்கத்துல இருந்து இங்க வந்தேன், 10 வருஷத்துல இருந்து இங்க வந்தேன். எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கும், எல்லாம் முடிஞ்சிருக்கணும், ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கணும், இந்த இடத்துல இருந்தேன். ஆனா எனக்கு கர்த்தருக்குள்ள விசுவாச வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள இடத்துக்குள்ள வரும்பொழுது சமாதானம் நீதி சார்ந்த வரும்பொழுது என்ன இருந்துச்சுன்னா everything, all things work together for good. But you must learn it. No? You must learn it. To walk by faith. Praise the Lord. You walk into abundance. The abundance of joy, abundance of strength, abundance of wisdom. பாத்தீங்கன்னா பரிபூர்ண வாழ்க்கை என்ன எல்லாம் மிகுதியா இருக்கும். ஏன்னா இயேசுவை போல வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை தான், அவருடைய ஜீவன் தான், எல்லாம் இருக்குவாங்க. ஆனா என்ன சொன்னா அதுக்குள்ள போகும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஃபேத்ஃபுல்னஸ் இருக்கும். அது உண்மை. ஆனால் லைஃப்ல வந்து என்ன பண்ணி தேவையில்லாதெல்லாம் உள்ள போடாதீங்க. யார் எப்படி இருக்க தெரியாது, யார் என்ன பண்றாங்க முக்கியம் இல்லை. நாம வசனத்தோட கூட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கணும். யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட். திரும்ப நான் சொல்றேன், கர்த்தர் இடத்துல நான் உண்மை உள்ளவன் என்று அவர் எண்ணி எனக்கு கொடுத்ததுல நான் காண்பிக்கணும், அவருக்கு லாபத்தை உண்டாக்கணும். அப்போதான் கர்த்தர் என்ன பண்ண நம்பி இடத்துல கொடுக்க முடியும். அதே போல my character is important. A man of faith, விசுவாசத்தினுடைய பிள்ளையா இருக்கணும். ஏன்னு சொன்னா நான் மோதிக்கிட்டே இருக்கேன், பல விதமான சோதனைகள் வரும், பல விதமான காரியங்கள் பெற்றது இருக்கும். என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா பொசிஷன் ஃபார் கிரேட்னஸ். அதுக்குள்ள போகும்போது என்ன சொல்லாதீங்கன்னா நம்மளால முடியுமா, நம்மளால செய்ய முடியும். வாட் எவர் கிவ்ஸ், எப்பவுமே இந்த வார்த்தை இருக்கணும். எப்பவுமே நான் செஞ்சது இல்லை, அன்னைக்கும் நான் செய்யல, இன்னைக்கும் நான் செய்ய போறது இல்லை, எல்லாம் அவர் தான் செய்வாரு, நான் மட்டும் எல்லாத்தையும் வாங்கி. சிம்பிள், ஈஸி. எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்துவாங்க. திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால உங்களை உயர்த்துவாங்க. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில அவரை மட்டும் உயர்த்தணும். இந்த ரகசியத்தை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா so easy is your life. ஆமா, உங்களுக்கு தான் எல்லாமே வரும். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றது, கழுதையில போகும்போது எல்லாம் விரிச்ச துணியில இருந்து எல்லாத்துலயும் கழுதை நடந்து போச்சு, அவர் நடக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் எல்லாமே நமக்கு தான் கிடைக்கும், எல்லாம் ஹார்ன் கிடைக்கும், எல்லா கிரேட்னஸ் கிடைக்கும். ஆமா, ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் செய்யணும், மறந்துடாதீங்க, அவரை உயர்த்தி கொண்டே இருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா?